வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சாட்டர்டேங்க. எப்படி இருக்கீங்க? மழையா? இங்கெல்லாம் மழைலாம் கிடையாது. வெயில் சுமாராக இருக்குது. இன்னும் வெயில் வரல. மேடம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. என்ன வெளியே வந்து குழந்தைகள் கலாட்டாக்கள் வழக்கம் போல். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து இட்லி அண்டு பருப்பு டால். ஓகேங்களா? அதான் மேட்ரு இதில் இது இட்லி நம்ம மத்தியானம் சமையல்னால் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு. ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி வழக்கம் போல் இன்று பிறந்தநாள் கொண்டாட எல்லாருக்கும் என் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு 2-3 பேருக்கு இன்றைக்கி பர்த்டே வருது. அவங்கள டைரெக்டாக நல்லா இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய வயசு சின்னவங்க அப்படின்னு ஜாலியாக வாழ்த்தலாம். அதே மாதிரி கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அதான் என் லைஃப், என் விருப்பம். பெரியவங்க என்கிட்ட கொடுங்க, நான் அதை வாங்கி பார்த்தோன்னா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இது வழக்கம் போல் செய்யுது. ஓகேவா? அப்புறம் நேற்று +2 ரிசல்ட் வந்துச்சு. எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸு பசங்களாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. சில பேர் 1-2 சப்ஜெக்டில் போயிடுச்சு அப்படின்னாங்க. நான் மார்க் எடுத்துருக்கவங்கள விட கம்மியானவங்க, ஃபெயில் ஆனவங்க பசங்க, மார்க் தவறிட்டு போயிட்டவங்களுக்கு தான் ரொம்ப இது பண்ணேன். இது ஒன்றும் பெருசு இல்லை, பசங்களை திட்டாதீங்க, இப்போ படிக்க சொல்லு, நெக்ஸ்ட் மந்த்தே எக்ஸாம் வரும், கால் பண்ணுவான், படிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்து ஒரு 20 டேஸில் ரிசல்ட் வந்துடும். இவன் எப்போ காலேஜ் போகிறான் அப்போயே அதில் சேர்த்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உண்மை அதாங்க. ஏன்னா நம்ம பசங்க படித்து ஒவ்வொரு டைமில் பசங்க படித்து போகும்போது உடம்பு இல்லாமல் போயிடும். அது மாதிரி பசங்க என்ன பண்ணுறது, அதான் விஷயம். நேற்று கூட அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணு போச்சிங்களே, அது நான் தாவாணி, அதாவது பாவாடை சட்டைன்னு சொல்லிட்டேன், தப்பு. அது சுடிதார் தான் போட்டு போயிருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு பரீட்சை தான் போயிருந்தா பயில இருந்தால் அவள் லைஃப் என்னாக்கு ஆகிருக்கும். அதை தான் நான் மறுபடியும் நினச்சி பார்க்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல பரீட்சையில் பாஸ் ஆகிட்டாங்க. அதில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என் பையன் +2ல் 540 மார்க் எடுத்தான், என்ன பண்ணலாம் சார், எதில் சேர்க்கலான்னு. அதுக்கு நான் சொன்ன ஒரே பதில், ஓரெல்லாம் கேட்காதீங்க, உன் பையன்கிட்ட கேளுங்க, அவன் என்ன சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிக்குதோ அதில் சேர்த்து விடுங்க, அப்போ தான் அவன் சைன் ஆவான். சும்மா நான் சொல்லுவேன், நீ டாக்டரை சேர்த்து விடு, நீட் எக்ஸாம் சொல்லுவேன், அவனுக்கு ஏறணும்ல, படிக்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். அதனால் பையனோட கேட்டு முடிவு பண்ணி அவனை சேர்த்தினா அவன் லைஃப் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன இது தான், 100 கிலோ அரிசி மூட்டை தூக்குறவனுக்கு அதை வாங்குகிற சக்தி கிடையாது. அந்த அரிசி மூட்டையை வாங்குகிற பைசா சக்தி கிடையாது. 100 கிலோ அரிசி வாங்குறவனுக்கு, அதான் பைசா கொடுத்து வாங்குறவனுக்கு அது தூக்குற சக்தி கிடையாது. இதுதான் விஷயம். இதுதான் ஏழை பணக்காரனுக்கு உள்ள வித்தியாசம். தொழிலாளி முதலாளிக்கிற வித்தியாசம். ஓகேவா? சும்மா ஜாலியாக இருக்குங்க, ஹாப்பியாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.